நேத்து வந்து அண்ணன் சீமான் வந்து ஒரு 1000 மாடுங்கள மலை மேல மேய்ச்சு ஒரு வினோதமான ஒரு போராட்டம் பண்ணியிருக்காரு. அத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். இப்போ ரீசென்ட் டைம்ல நாம் தமிழர் கொண்டு வர இஷ்யூ அவங்களோட போராட்டம்லாம் பார்த்தாலே பயங்கர டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்ற மாரி இருக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த பனை மரத்துல ஏறி கல் இறக்குனாரு. அது வந்து ஒரு பெரிய டிபேட் ஆச்சு. இதுல வந்து இவ்ளோ எக்கானமி இருக்கா அப்படின்ற மாரி ஒரு பக்கம் சொன்னாங்க. இன்னொரு பக்கம் வந்து சீமான் வந்து பழையபடி குலத்தொழிலுக்கு எடுத்துட்டு போறாரு. படிச்சுட்டு டாக்டர், இன்ஜினியர்ன்னு அப்படி இப்படின்னு மக்கள் போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த பனைமரம் ஏறு அப்படின்னு பின்னோக்கி போயிட்டு இருக்காரு அப்படின்ற மாரி ஒரு பெரிய டிபேட் வந்தது. அதுக்கப்புறம் வந்து ஆடு மாடுங்கள்லாம் வச்சு ஒரு மாநாடு போட்டாரு. ஒரு 5000 மாடு ஆடெல்லாம் வச்சு ப்ராப்பரா ஒரு 1 ஹவர் ஸ்பீச் ஆடு மாடுங்கள வச்சு அது வந்து ஒரு பெரிய டிபேட் ஆச்சு. நெறைய பேர் வந்து அத கிண்டலும் பண்ணாங்க. யார் ஒரு ஆடு மாடுங்கிட்டலாம் பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அது ஒரு பெரிய பப்ளிசிட்டி ஆயிடுச்சு. அந்த ஸ்டேஜ்லேயே வந்து கடைசியில் வந்து ஒருத்தர் சன்னியாசின்னு ஒருத்தர் மாடு மேய்க்கிறவர் அவர் வந்து இந்த மாடு மேய்க்கும் போது தான் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து தடுத்து இங்கெல்லாம் நீங்கள் போகக்கூடாது, வாங்க ஜீப்பில் ஏறுங்க, வாங்க ஸ்டேஷன் வாங்க, எழுதி கொடுத்துட்டு அப்படின்ற மாதிரி மிரட்டுவாங்க. அவர் வரவே மாட்டேன்னுவார். மாடெல்லாம் இங்கே நிற்குது, நான் விட முடியாது, யார் பதில் சொல்கிறது அப்படின்னு மாதிரி அவர் சொல்லுவார். உடனே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் நான் மேல் இடத்துக்கு பதில் சொல்லுமே யார் சொல்கிறது, 2 பேரும் வாக்குவாதம் பண்ணுவாங்க. அந்த வீடியோ கூட பயங்கர வைரல் ஆச்சு. அந்த வீடியோ பார்த்துட்டு தான் நாம் தமிழர் வந்து அவரை கூப்பிட்டு நான் நிற்கிறேன் உங்களுக்கா அப்படின்ற மாதிரி ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. இந்த மாநாட்டிலே லாஸ்ட்டில் வந்து இந்த சன்னியாசி அவருக்கு வந்து மாலைலாம் போட்டார் சீமான். மாலைலாம் போட்டு கவலைப்படாதீங்க, வேறு ஆகஸ்ட் 3ஆம் தேதி நான் வந்து மாடு மேய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொட்டஸ்ட் அனௌன்ஸ் பண்ண மாதிரி நேற்று ஆகஸ்ட் 3ஆம் தேதி வந்து தேனி மாவட்டத்தில் முந்தல் அடகுப்பாறைன்னு ஒரு மலைப்பகுதி, அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டேஜ் போட்டு அந்த இடத்துல வந்து அன்னைக்கு தீரன் சின்னமலையோட நினைவுனால அவங்களுக்கு வந்து மரியாதைலாம் செலுத்திட்டு ஸ்டேஜில் வந்து பேசினாங்க. சீமான் பேசினார், சாட்டை துரைமுருகன் அவரெல்லாம் பேசினார். 2-3 பேர் பேசினாங்க. பயங்கர இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது அவங்க பேசுகிறது எல்லாமே. மலையிலேயே 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஒரு ஃபஸ்ட்டு 2000 கிலோமீட்டர் வரைக்கும் தான் நம்ம ஆடு மாடெல்லாம் மேயும். அதுக்கப்புறம் டீப்பர் போகும்போது அங்கெல்லாம் தான் வைல்டு அனிமல்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி பயங்கர டேட்டா எடுத்து பேசினாங்க. இப்போ இந்த மாடுலாம் போய் சாணி போட்டால் தான் அது பாக்டீரியாலாம் வரும், சாயில் நல்லாயிருக்கும், செடிலாம் நல்லா வளரும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. சீமான் வந்து செம்மையாக பேசினார். அவர் சொன்னார், நாங்கள் பிற்போக்குவாதி தான்ப்பா, மாடை முன்னாடி விட்டு பின்னாடி நடந்துப்போம், நீங்கள் முற்போக்குவாதிங்க, பீப்பை வாய் வழியாக சாப்பிடுவீங்க அப்படின்ற மாதிரி பயங்கர ஃபன்னியாக பேசிட்டு இருந்தார். இந்த மீட்டிங் முடிஞ்சோடனே மாடுங்கள்லாம் கூட்டிகிட்டு மலை மேலே ஏறுறாங்க. ஒரு 1000க்கு மேலே மாடு இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஒரு 2000 கிட்ட மாடு இருக்குன்னு நினைக்கிறேன். கூட்டிகிட்டு மலை மேலே ஏறுறாங்க. அப்படி கும்பலாக போகிறாங்க. சீமான் அவர் கையில் வந்து கொம்பு வச்சுருக்காரு. கூட அந்த மாடு மேய்க்கிறவங்க எல்லாம் வராங்க. போனால் அங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து பேரிகார்டெலாம் வச்சு நிற்கிறாங்க. கிட்ட போனோடனே சீமான் வந்து அவங்ககிட்ட பேசுகிறாங்க, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி. இல்லை சார், இந்த மாதிரி பண்ணக்கூடாது, போலீஸ் வந்து எதனால் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது வந்து இப்போ ஃபுல்லாக ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஆகிடுச்சு. 3 மாதமாக மழையில் காட்டு தீலாம் வர பரவி இருக்குது. மேலே இருக்க காட்டு எருமை அந்த மாதிரி வைல்டு அனிமல்ஸ்க்கே அங்கே சாப்பாடு சரியாக இல்லை. இப்போ நம்ம மாடெல்லாம் விட்டால் அந்த விலங்கினங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சீமான் கேட்டார், அப்போ அந்த மாடு பார்த்தா அப்போ இந்த மாடு என்ன பண்ணுறது அப்படின்னு மாதிரி கேட்டார். இந்த மாடு பேரே வந்து மலை மாடு தான், இது மலையில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அப்புறம் இந்த பாஸ் பற்றிலாம் சொன்னாங்க. ஃபஸ்ட்லாம் பாஸ் கொடுப்பாங்க, இப்போ ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்ட்டு. போலீஸே சொன்னார், நானே பாஸ் கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட்டு 10 மாடு 20 மாடு அந்த மாதிரிலாம் பாஸ் கொடுப்போம். இப்போ வந்து பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சு, காடும் ரொம்ப சின்னதாகிடுச்சு, அதுவும் அந்த பாசஸ்லாம் வந்து காட்டில் கிடையாது, அதுக்கான தனி இடம் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். இந்த இஷ்யூக்கான சொல்யூஷன் வந்து இந்த மாடுங்க மேய்க்கிறதுக்கான தனியாக ஒரு இடம் பார்த்து அதை நம்ம பண்ணோம் அப்படின்ற மாதிரி போலீஸ் சொன்னார். இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருந்தீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப நேரம் வாக்குவாதம் போயின்னு இருந்தது. போலீஸும் சொல்கிறாங்க, சார் இவ்வளோ இது இருக்குது, நீங்கள் 1000 மாடெல்லாம் ஒரே டைமில் மேலே ஏற்றுனீங்கன்னா அது எல்லாருக்குமே பிரச்சனை தான் சார் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. டப்புன்னு இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்களாம் வந்து அந்த பேரிகார்டை தூக்கி ஓரம் போட்டு எல்லாம் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. சீமான் வந்து சரி நம்ம அப்புறம் பேசலாம் அப்படின்ட்டு எல்லாம் ஏறி மாடெல்லாம் ஃபுல்லாக ஏற்றி விட்டாங்க. இந்த ப்ரொடெஸ்ட்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ப்ரெஸ் எல்லாம் கூப்பிட்டு பேசினார். இது சும்மா ஆரம்பம் தான், நீங்கள் இவங்களை மாடு மேய்க்க உள்ளனா தொடர்ந்து இந்த போராட்டம் நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். அண்ணன் நினச்சிருந்தா இந்த பிரச்சனையை ஈஸியாக பேசி முடிச்சிருக்கலாம். ஆனால் வந்து மக்கள்லாம் திரட்டின்னு வந்துட்டேன், நம்ம ஒரு மாசை காட்டணுன்றதுக்காகவே அவர் மலை மேலே மாடை ஏற்றினாங்க. ஆனால் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சொன்னபடி பார்த்தா லாஜிக்கலாக ஆமாம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதுக்கு அவங்க முன்னாடியே ஒரு ப்ரிகாஷன்ஸ் பண்ணியிருக்கணும். இப்போ என்ன பிரச்சனை இருந்ததுன்னா, அந்த விவசாயியை வந்து அவங்க போக விடாமல் மறித்து ஒரு மாதிரி அரெஸ்ட்லாம் பண்ணனால தான் இங்கே வந்து பொங்கிட்டாங்க. அவர் வந்து அப்போவே இந்த விவசாயிகிட்ட இவ்வளோ டீட்டெயிலாக கிளியராக பேசியிருந்தா மேபி அவர் கூட ஆமாம் ஐயா சொல்கிறது கரெக்டாக இருக்குன்னு மேபி திரும்பி கூட வந்திருப்பாங்க. அதான் இவங்க சொல்கிறது ஓகே தான், ஆனால் நம்மக்கிட்டேயும் மாடுலாம் இருக்குல்ல. இப்போ 1.5 லட்சம் கிட்ட மாடு இருந்ததுன்றாங்க, இப்போ வெறும் 5000 மாடு தான் இருக்குன்றாங்க. நிறைய பேர் அந்த மாடெல்லாம் விற்றதுக்கு காரணம் வந்து மேய்க்கிறதுக்கு இடம் இல்லை. இப்போ நானே ரீசெண்டாக வந்து ஊருக்கு போயிருக்கும்போது செம்ம ஐடியாவே இருக்கேப்பா, ஒரு 4 ஆடு வாங்கி விட்டா அது பாட்டு குட்டி போட்டுட்ருக்கோம், கவர்மெண்ட்டும் சப்சிடி தருது,
அப்படின்னு பார்த்தா அங்கே என்ன பிரச்சனைனா இப்போ மேய்க்கிறதுக்கு இடம் இல்லை. அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. அதனாலே நிறைய பேர் இப்போ ஆடு மாடெல்லாம் விட்டுட்டு வராங்க. இதே மாதிரி தொடர்ந்து இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி பிரச்சனை வந்தால் இன்னும் கூட இது கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து நம்ம காடுங்களில் தான் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஐவகை நிலங்கள்லாம் சொல்லுவாங்க. மருத நிலத்தில் தான் நம்ம ஃப்ளாட்டான நிலத்தில் வந்து விவசாயம் பண்ண ஆரம்பித்து அந்த இடத்துல ஆடு மாடுலாம் மேய்ச்சோம். அதுக்கு முன்னாடி ஆரம்பத்துலலாம் வந்து மலையில் தான் ஆடு மாடுலாம் மேய்ச்சிருக்காங்க. அங்கேருந்து தான் கீழே வந்ததாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி அந்த காலத்துலேருந்து வந்துட்டு இருக்காங்க. அதான் சீமான் அவரே கேட்டார், நாங்கள் எவ்வளோ நாளாக ஆடு மாடு மேய்க்கிறோம், உங்கள் ரிசர்வ் ஃபாரஸ்ட் எவ்வளோ நாளாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டார். திடீர்னு வந்து நீங்கள் இப்படி ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா இவங்களாம் எங்கே போவாங்க அப்படின்ற மாதிரி கேட்டார். இது இப்போ ஒரு பெரிய டிபேட்டே ஆயிருக்கு. தமிழ்நாடு மக்கள்லாம் இப்போ தான் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ பார்க்குறாங்க. யாராவது ஒரு வித்தியாசமாக ப்ரொடெஸ்ட்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி. இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய எக்கனாமி இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும். பாலில் மட்டுமே 1.5 லட்சம் கோடி கிட்ட எக்கனாமி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டாஸ்மார்க்லாம் வெறும் 50,000 கோடி தான். இப்போ மாடுன்னு எடுத்துக்கிட்டால் பால், சீஸு அந்த மாதிரிலாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாடு ஆடோட வேஸ்ட், இந்த சாணிலாம் வந்து அதுவே லட்சக்கணக்கில் வாங்குறாங்களாம். இப்போ கேரளா, ஆந்திரா அந்த மாதிரி இடத்துலலாம் இங்கேருந்து வாங்கிட்டு போகிறாங்களாம். அது வந்து நேச்சுரல் உரமாக வந்து பயன்படுத்துகிறாங்க. இன்னுமே சில வீட்டிலலாம் பார்த்தோன்னா இந்த சாணி கரைச்சி வாசல்லாம் தெளிச்சிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட்லாம் ஊருக்கு போகும்போது வீட்டிலே டெய்லியும் சாணி கரைச்சி காலைல கோலம் போட்டு அதில் நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்போலாம் கம்மியாயிடுச்சு. ஃபர்ஸ்ட்லாம் வந்து இந்த பால் காரங்கன்னு ஒருத்தவங்க வருவாங்க, வீட்டுக்கு வீடு வந்து பால் ஊற்றிட்டு போவாங்க. பால் அப்படின்னு இப்போலாம் அதெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ எல்லாருமே அர்பனைஸ் ஆகிட்டு வராங்க. ஆனால் இந்த பாலில் எங்கேருந்து வருதுன்னு தான் தெரிய மாட்டேங்குது. இப்போ தமிழ்நாடுக்கு தேவையான பாலே வந்து நிறையா வந்து இந்த ஆந்திரா அந்த சைட்லேருந்து தான் வருதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ பீகாரில் வந்து எலெக்ஷன் வரப்போகுது. அதுக்காக ஓட்டர் லிஸ்ட்லாம் வந்து கரெக்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து நிறைய பேர் ஓட்டர் லிஸ்ட்டை விட்டு தூக்கிட்டாங்க. முக்கியமான ரீசன் என்னன்னா நிறைய பேர் வந்து அங்கேருந்து மைக்ரேட் ஆகி போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இல்லீகல் மைக்ரன்ஸ்லாம் நிறைய பேர் வராங்க. அதுக்கப்புறம் இறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணணுன்ட்டு பண்ணுறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்தா ஒரு 6 லட்சம் பேர்கிட்ட பீகார்காரங்களை சேர்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் வந்துட்டுருக்கு. நிறைய பேர் இப்போ தமிழ்நாடு வந்து இப்போ ஃபுல்லாக ஹிந்திக்காரங்க கண்ட்ரோலில் போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிலே வந்து ஒரு 2 கோடிக்கு மேலே நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க. அது வந்து நம்ம எலெக்ஷனே டிசைட் பண்ணோம் யாரை வின் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம ஆளுங்களாம் வந்து ஓட்டு இருக்குன்னு தெரிஞ்சால் போதும், என்ன வேணால் பண்ணுவாங்க. இப்போ நார்த் இந்தியன்ஸுக்கே அவ்வளோ பவர்னா அவ்வளோதான். ஹிந்தி தெரியாது போடாலாம் கிடையாது. இனிமேட்டு அமார தேசிய தான் தமிழ்நாட்டில். அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது தெரியுது எப்படி நார்த் இந்தியன்ஸ்லாம் இவ்வளோ பேர் இங்கே வராங்கன்ட்டு. அதுக்கு முக்கியமான காரணமே வந்து நம்மளோட சைக்காலஜி தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் வேலைனாலே டாக்டர், இன்ஜினியர், ஐடி ஃபீல்டு, அந்த மீடியா அந்த மாதிரி தான். ஆனால் அதை தவிர்த்து எவ்வளோ வேலை இருக்குது. அதுக்கெலாம் கண்டிப்பாக ஆள் தேவைப்படும். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த வேலைலாம் வந்து இந்த வேலைலாம் நம்ம பண்ணக்கூடாது. ஒரு ஹோட்டலில் போய் வேலை செய்கிறது அதெல்லாம். இப்போ ஃபாரின்லலாம் நிறைய பேர் படிக்க போகிறவங்க எல்லாமே பார்த்தா அங்கே ஹோட்டலில், மெக்டொனால்ட்ஸு அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே வந்து அந்த மாதிரிலாம் நம்மளை கேவலமாலாம் பார்க்க மாட்டாங்க, எல்லாருக்கும் ஈக்குவலாக மரியாதை கொடுப்பாங்க, அதனால் பெரிய விஷயமா தெரியாதுன்னுவாங்க. ஆனால் இந்தியாவில் வந்து ஒரு வெயிட்டரோ இல்லை மாடு மேய்க்கிறவங்களோ ஒரு மாதிரி லோவாக பார்க்குற அந்த சைக்காலஜி இருக்குது. அதனாலே வந்து அந்த வேலைலாம் செய்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனாலே வந்து நார்த் இந்தியன்ஸ்லாம் உள்ளே வராங்க. அவங்க இப்போ நார்த் இந்தியன்ஸ் இருக்காத ஃபீல்டே கிடையாது. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து முடிவெட்டுற கடையில் இருக்காங்க. நம்ம சொல்கிறதும் அவங்களுக்கு புரிய மாட்டேது. நம்ம அவங்களுக்காக பையா இப்படி இங்கே ஷார்ட் அப்படின்னு நம்ம அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டோம். அது மாதிரி ஃபார்மசி ஃபுல்லாக அவங்க தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த அடகு கடை அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அவங்க தான் இருக்காங்க. சீமானே வந்து அடிக்கடி சொல்லுவார், தமிழர் இல்லாத நாடே இல்லை, தமிழர்களுக்குன்னு ஒரு நாடு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுதான் அவங்களோட மெயின் மோட்டோவாக இருக்கும், எப்படியாவது தமிழர்களுக்கு ஒரு நாடு கொண்டு வரணுன்ட்டு. போகிற பக்கம் பார்த்தா நார்த் இந்தியன்ஸ்லாம் ஓட்டர் லிஸ்ட்டில் சேர்த்துட்டாங்கன்னா அவள் தான் முடிஞ்சது கதை. அவங்ககிட்ட தான் நம்ம கேட்கணும், எங்களையும் கொஞ்சம் இங்கே சேர்த்துக்கோங்க, நாங்களும் இங்கே இருந்துக்கிறோம். அந்த மாதிரி இப்போ போயிட்டுருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஆடு மாடு மேய்க்கிறதெல்லாம் அதெல்லாம் யார் பண்ணுவான்? நம்ம படிச்சுட்டு டாக்டர் ஆகணுமா, இன்ஜினியர் ஆகணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் எல்லோரும் இன்ஜினியர் ஆகிறாங்கன்னா ஆகிறதில்ல. எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஓலா, ஊபர், ஸ்விக்கின்னு தான் ஓட்டின்னு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து நிறைய பேர் நான் பிஸ்னஸ் மேன் கிட்டலாம் பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய பசங்களுக்கு வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் கீழே வேலை செய்கிறதுனா பிடிக்க மாட்டேங்குது. அவங்க எப்போ வேணால் போகணும், எப்போ வேணால் வரணும், அந்த மாதிரி தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதுவே ஒரு கம்பெனிக்காக வந்து ஒரு டெலிவரி பர்சன் வேணும்னா ஆள் வரமாட்டாங்க. எல்லாம் ஸ்விக்கி அந்த மாதிரி தான் போகிறாங்க. ஏன்னா எப்போ வேணால் போகலாம், எப்போ வேணால் வரலாம் அந்த மாதிரின்ட்டு. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ்லையும் பார்த்தோன்னா ஃபுல்லாக இந்திக்காரன் தான் இருக்கான், எங்கள் வேலையெல்லாம் பிடிங்கிட்டான் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் தப்பு நம்ம பக்கமும் இருக்குது. நம்ம ஆளுங்கலாம் பார்த்தோன்னா இந்த வேலைக்கு வரும்போது காலைல 9 மணிக்கு வருவாங்க, 10 மணிக்கு டீ டைம்னு உட்காந்துருவாங்க. நமக்கே ஐயோ என்னடா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கூலி கொடுக்குறோம், என்னடா வேலையை செய்ய மாட்டேங்கிறாங்க, உட்காந்துட்டு இருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் வேலை ஸ்டார்ட் பண்ணி லஞ்சு சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் படுத்துருவாங்க. ஐயோ என்ன
தூங்கின்னு இருக்காங்க அப்படின்ட்டு. அப்புறம் ஈவினிங் பார்த்தா ஒரு டீ டைம். அப்புறம் 6 மணிக்கெலாம் 6 மணி 7 மணிக்கெலாம் அழகாக கையை கழுவிட்டு நாளைக்கு முடிச்சிடலாம் மேடம்னு கிளம்பிடுவாங்க. ஆனால் இந்த ஹிந்திக்காரங்களாம் பார்த்தோன்னா அங்கேயே டென்ட் அடித்து அங்கேயே தங்கி அவங்க அழகாக அவங்க சண்டே கூட வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. பரவாயில்ல போ பையா போய் ரெஸ்ட் என்ன வேணாம் சார் எனக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அங்கெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. நான் ரீசெண்டாக ஒருத்தர் இன்ஜினியர் அவங்க டீமுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காரு. எதுக்குடா அந்த இடத்துக்கு 4 பேர் போனீங்க, ஏன் இன்றைக்கே முடிச்சுட்டு வர போகிறீங்களா, பொறுமையாக பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி அவங்க நிறைய ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி லேட் ஆக்குறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் மாறணும்னா மக்கள்கிட்ட இருக்க உளவியல் மாறினா தான் உண்டு. எந்த வேலையும் கேவலம் கிடையாது அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்தால் தான் தமிழ் ஆளுங்களாம் இங்கே இருப்பாங்க. இல்லைனா துபாய் அந்த மாதிரி போயிட்டு நார்த் இந்தியன்ஸ் ஃபுல்லாக இங்கே வந்து அவங்க ஓட்டு போட்டு ஃபுல்லாக ஹிந்தி இது ஆக போகிறாங்க. இது பின்னாடி பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸும் இருக்குன்றாங்க. ஏன்னா வந்து டெமோகிராஃபியே மாற்றலாம். இப்போ இந்திக்காரங்களாம் உள்ளே கொண்டு வந்தால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஓட்டு போடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பாலிடிக்ஸ் இருக்குன்றாங்க. இதனால தான் ட்ரம்ப் வந்து வெறித்தனமாக இல்லீகல் இமிகிரண்ட்ஸை வந்து வெளியே அனுப்பிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா அவங்க ஓட்டெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்ட்டு. இது வந்து இந்தியாவிலும் இவ்வளோ பெரிய பிரச்சனை வருமானட்டு இப்போ தான் நம்ம பார்க்குறோம். இப்போ நாம் தமிழர் கட்சி சீமானை பொறுத்த வரைக்கும் அடுத்து மரங்களுக்கான ஒரு மாநாடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது எப்படி பண்ணுவாருன்னு தெரில. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் இருக்க பொலிட்டிக்கல் பார்ட்டிலாம் ஆட்சிக்கு வந்தோமா அடிச்சோமா போனோமான்னு இருக்காங்க. இப்போ ஐடியாலஜி அந்த அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் இந்த மாதிரி சமூக நீதி ஆட்சி அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ கலப்பு திருமணம்லாம் வந்து இப்போ கேரளாவில் வந்து 20% அந்த மாதிரி இருக்குன்னா தமிழ்நாட்டில் வெறும் 3% தான் இருக்குது. இவங்க ஐடியாலஜின்னு சொல்கிறது வேறு, ஆனால் பண்ணுறது வேறு. அந்த மாதிரி தான் இருக்குது. நாம் தமிழர் தான் இப்போ கரண்ட்டாக என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு, மக்களுக்கு எது தேவை, அந்த மாதிரி நிறைய ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ சீமான் வந்து இந்த ஆடு மாடுங்கள்லாம் மேய்ச்சி ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் இப்போதைக்கு ஒரு மேஜர் இஷ்யூனா நீங்கள் என்ன சொல்வீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.